தமிழர்களின் வாக்குகளை கவர ரணில் முயற்சி, குற்றம் சாட்டும் சிங்கள எம்பி. இலங்கையில் உள்ள சிறுபான்மையின மக்களின் வாக்குகளை கவர தற்போதைய அரசாங்கம் முயற்சிப்பதாக சுதந்திர மக்கள் காங்கிரசின் நாடாளுமன்ற உறுப்பினர் GL பீரிஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இதன்படி உண்மை, ஒற்றுமை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு தொடர்பில் தற்போது அதிபர் ரணில் விக்ரமசிங்க முன்னெடுக்கும் பேச்சுக்கள் வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள தமிழர்களின் வாக்குகளை பெற்றுக் கொள்வதற்கான திட்டம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது தொடர்பில் ரணில் விக்ரமசிங்க பல சுற்று பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்திருந்ததாக GL பீரிஸ் நினைவூட்டினார். எனினும் இந்த பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றத்தை இதுவரை காணக்கூடியதாக இல்லை என அவர் தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் ரணில் விக்ரமசிங்க மற்றும் அவரது தலைமையிலான அரசாங்கம் முன்னெடுக்கும் எந்தவொரு நடவடிக்கையும் நேர்மையானவை அல்ல என அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், தேர்தலை முதன்மையாக கொண்டு பல சட்டவிரோத நடவடிக்கைகள் தற்போதைய அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த 100 நாட்களில் பல புதிய திட்டங்களை ஆரம்பித்திருந்தது. எனினும் அவை மக்களை தவறாக வழிநடத்துவதற்காக தற்போதைய அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்படும் முயற்சிகள். தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பள அதிகரிப்பு தொடர்பில் ரணில் விக்ரமசிங்க தனிப்பட்ட ரீதியில் மேற்கொண்ட தீர்மானம் இதற்கான சிறந்த உதாரணம் என அவர் கூறியுள்ளார். தேர்தலை முன்னிட்டு இடம்பெறும் கட்சி தாவல்கள், ரணிலை ஆதரிக்கும் எம்பிக்கள். இலங்கையில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள தேர்தலை இலக்காக கொண்டு கட்சி தாவல்கள் இடம்பெற்று வருகின்றன. இந்த நிலையில் தேசிய சுதந்திர முன்னணியின் 3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவிக்க உள்ளதாக பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நிமில் பியதிச தெரிவித்துள்ளார். தேசிய பத்திரிகை ஒன்றிற்கு வழங்கிய விசேட செவ்வியின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அதே நேரம் உத்தரலங்கா கூட்டணியை பிரதிநிதித்துவப்படுத்தும் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தற்போதைய அரசாங்கத்தின் பக்கம் தாவ உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆண்டு இடம்பெறவுள்ள அதிபர் தேர்தல் தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்பை அதிபர் ரணில் விக்ரமசிங்க மேற்கொண்டதன் பின்னர் குறித்த தரப்பினர் கட்சி தாவுவதாக நிமல் பியதிச சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்க்கட்சியில் உள்ள சில உறுப்பினர்கள் மற்றும் ஏனைய அரசியல் கட்சிகளில் உள்ள சில உறுப்பினர்கள் அரசாங்கத்திற்கு ஆதரவு தெரிவித்து வரும் பின்னணியில் இந்த தகவல் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மொட்டுவின் அதிபர் வேட்பாளராக பிரபல வர்த்தகர். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அதிபர் வேட்பாளராக முன்மொழியப்பட்டுள்ள தொழிலதிபர் தம்மிக பெரேரா உட்பட 4 தொடர்பில் எதிர்வரும் வாரத்தில் மேலும் கலந்துரையாடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இவர்களில் தம்மிக பெரேரா மீது அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் சாகர காரியவசத்திடம் கொழும்பு ஊடகம் ஒன்று வினவிய போது அதிபர் வேட்பாளர் தொடர்பில் மேலும் கலந்துரையாடப்படும் என தெரிவித்தார். அதிபர் வேட்பாளரை அறிவிப்பதில் அவசரமில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை எதிர்வரும் தேர்தல்கள் தொடர்பில் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகரும் முன்னாள் அமைச்சருமான பசில் ராஜபக்சவுக்கும் இடையில் நேற்று முன்தினம் மற்றும் ஒரு சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இருவருக்கும் இடையே நடந்த 6வது சந்திப்பு இதுவாகும். மேலும் அதிபர் வேட்பாளரை அறிவிப்பதில் காலதாமதமாவதாக அக்கட்சியின் பல எம்பிக்கள் கடந்த வாரம் அதன் தலைமையிடம் சுட்டிக்காட்டியுள்ளனர். அது உண்மை என்பதை பசில் ராஜபக்சவும் ஏற்றுக்கொண்டுள்ளார்.